அனைவருக்கும் வணக்கம். திராவிடம் 2.0 ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய சொம்பு அண்டா அப்படின்னு எல்லாராலையும் அன்பா அழைக்கப்படக்கூடிய செந்தில்வேல் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டு அந்த புத்தகத்தோட புகழ் பாடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்துக்கு அப்பா, அவருடைய அப்பான்னு எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டுடைய அப்பான்னு எடுத்துக்கலாம். சோ அவங்க அணிந்துரை எழுதியிருக்காங்க. அந்த அணிந்துரையில ஒரு லைன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த புத்தகம் 2026 தேர்தலுக்கான ஒரு போர் வாளா இருக்க போகுது, ஒரு கேடயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி MK ஸ்டாலின் அவர்கள் எழுதியிருக்கிறதா உதயநிதி ஸ்டாலினே சொல்றாங்க. நமக்கு உடனடியா என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, 2026ல திமுகவுடைய நிலைமை அந்த அளவுக்கு பரிதாபமா இருக்கா? செந்தில்வேல் எழுதின ஒரு புத்தகம் தான் உங்களுக்கு போர்வாளா இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா திமுகவுடைய நிலைமை பரிதாபமா இருக்கு அப்படிங்கிறதா. இதுல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அந்த பேரை யோசிச்சு பாருங்க. திராவிடம் 2.0 ஏன் எதற்கு அப்படின்னு வச்சிருக்காரு. ஆழ்ந்து அந்த பேரை பாருங்க. 2026ல திமுக ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணங்களை நான் உள்ள எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்துடைய பேர்லயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அததான் செந்தில்வேல் சொல்ல வராரு. அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும். நாம அந்த புத்தகத்தை நீ படிச்சிட்டியாப்பா அப்படின்னா, நான் படிக்கல. ஏன்னா செந்தில்வேல் போடுற வீடியோ கூட நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அந்த ஆள் பேசுறது சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறப்போ அவர் எழுதின புத்தகத்தெல்லாம் உட்காந்து மெனக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்க முடியாது. பட் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாதா? செந்தில்வேல் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அப்படின்னா, திமுக 75 ஆண்டுகால வரலாற்றுல இது செஞ்சது தமிழர்களுக்கு, அது செஞ்சது, அதை கொண்டாந்து இந்த மலையை கொண்டாந்து பேத்து இங்க வச்சுது, இங்க இருந்த கடலை தூக்கிட்டு போய் இங்க வச்சுது அப்படின்னு சொல்லி எதையாவது உருட்டி வச்சிருப்பாரு. நாம அதை படிக்க போறது இல்ல. பட் அவருடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா அந்த பேர் அப்படிங்கிறது திராவிடம் 2.0 ஏன் எதற்கு அப்படிங்கிற அந்த பேர் ரொம்ப ஆழமான பேரு. 2026ல திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அந்த பேருடைய உள் நோக்கம். சோ நாம இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க ஏன் 2.0 தேவை அப்படின்னு உங்களுடைய புத்தகத்துல சொல்றீங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் திராவிடம் 2.0 தமிழ்நாட்டுல நடந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு சில காரணத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, திமுக திரும்ப 2026ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இங்க காவல்துறையோட பேர் காவல்துறை அப்படின்னு இருக்காது, ரவுடி துறை அப்படின்னு மாறிடும். இப்பவே இந்த 5 வருஷத்துல என்னென்ன அராஜகம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். காவல்துறை மக்களின் தோழன் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு அரசியல்வாதிகளுடைய கையாளு, ஆட்சியாளர்களின் கையால் அப்படிங்கிற அளவுக்கு காவல்துறையோட பேர் மாறிடுச்சு. 5 வருஷத்திலேயே இந்த அராஜகம் அப்படின்னா, இவங்க 2.0 வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷம் அப்படின்னா தமிழ்நாட்டை முழுசா முழுங்கிடுவாங்க. இந்த காவல்துறையை வச்சு முழுங்கிடுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆளுமை தான் இந்த காவல்துறை இந்த அளவுக்கு தோத்து போறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சட்ட ஒழுங்கு அப்படின்னு ரொம்ப நாளா நம்ம சொல்லி கேள்விப்படுறோம்ல. திமுக அதாவது திராவிடம் 2.0 சாத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தையே வேணாம். அந்த ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தையே வேணாம். சட்டம் இருக்கு, ஆனா அதுல அந்த ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிடுற அளவுக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிரும். இப்பவே டெய்லி ஒரு கொலை நடக்குது, டெய்லி ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்குது, ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அங்க ஓட விட்டு வெட்டுறான், ஹாஸ்பிட்டல் உள்ள வச்சு வெட்டுறான், ஸ்கூலுக்குள்ள வச்சு வெட்டுறான், நர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப வெட்டுறான் அப்படின்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. இதுல இவங்க 2.0 கேட்டு அதுலயும் நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா நினைச்சு பாருங்க, இப்போ நம்ம பாக்குறத விட டபுள் மடங்கு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு ரோட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், தெருவுல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், நாளைக்கு இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். உலக அளவுல ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு வெளியாயிருக்குங்க. என்ன அப்படின்னா, உலக அளவுல 3ல 1 பெண்கள் ஏதோ ஒரு வகையில பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. 3ல 1 பெண் அத மாதிரி துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவுல ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம அந்த அடிப்படையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3ல 1 பெண் அத மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த திராவிடம் 2.0 சாத்தியம் அப்படிங்கிறது நடந்துருச்சுன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல. இன்கேஸ் நடந்துருச்சு அப்படின்னா 3ல 3 பெண்களுமே பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரிய தமிழ்நாடு கண்டிப்பா நம்ம திமுக அரசு நமக்கு தேடி கொடுத்துரும். நம்ம ஒரு அரசுகிட்ட இருந்து என்னங்க எதிர்பார்ப்போம்? நம்ம வந்தோம்னா இந்த மாநிலத்துல ஒரு பாதுகாப்பா வாழணும், நீ எனக்கு ஏதாவது பண்ணாட்டி அது பிரச்சனை கிடையாது, நாங்க பாதுகாப்பா இருப்போமா அப்படிங்கிறதான எதிர்பார்ப்போம். அதை ஒரு அடிப்படையான விஷயத்த அதை சரி செய்ய முடியாத இந்த திராவிடம் இன்னும் 2.0 அப்படிங்கிறத கேட்டு இப்போ சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு. இதுல இந்த சத்தம்
அவங்க போடுற சத்தம் மட்டும்தான்ப்பா இங்க கேட்கணும், வேற எந்த சத்தமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தையும் வந்து திமுக தன்னுடைய கையில எடுத்திருக்கு. இந்த புத்தகம், அந்த புத்தகத்தை நீங்க வேணா முடிஞ்சா படிச்சு பார்த்துட்டு எங்கேயாவது முடிஞ்சா காரி துப்புங்க. நான் படிக்க போறது கிடையாது. இன்கேஸ் படிக்கிற அளவுக்கு அந்த புத்தகத்துல ஏதாவது இருக்கு அப்படின்னா படிச்சுட்டு அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இந்த விஷயம் பத்தி இந்த திராவிடம் 2.0 மட்டும் இங்க சாத்தியமாகணும், அதுக்கு எதிராக இங்க ஒரு குரல் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக மீடியாக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சொல்லி வாய மூடல, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதே மாதிரி நேத்தி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேத்தியே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, திமுக இனிமே நிறைய கைது பண்ணுவாங்க, அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய, எதிர்க்கெடுத்து வைக்கக்கூடிய நபர்களை நிறைய பேரை கைது பண்ணுவாங்க, நிறைய சேனலை முடக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேத்தி 2 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதை கைதுன்னு சொல்ல முடியாது, கடத்தல் அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவை சேர்ந்த ஹரி, சாய் அப்படிங்கிற 2 பேர், அதிமுகவுடைய ஐடி விங்ல சப்போர்ட்டிங்ல வேலை பார்க்கக்கூடிய 2 நபர்களை ஜெமினி பிரிட்ஜுக்கு பக்கத்துல அவங்களுடைய ஆபீஸ் இருக்கு, அங்க வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இல்ல கடத்தல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்பா இதை கடத்தல் அப்படின்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் சொல்லிடுறேன். என்ன காரணத்துக்காக அவங்களை கைது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் முழுமையா காவல்துறையிட்ட இருந்து சொல்லப்படலை. ஒரு நபரை கைது பண்றாங்க அப்படின்னா அவங்க தப்பு கூட செஞ்சிருக்கட்டுங்க, என்ன தவறு வேணாலும் செஞ்சிருக்கட்டும், ஆனா கைது பண்றப்போ இதுக்காக தான் கைது பண்றோம் அப்படின்னு சொல்லணும்ல, அதை இன்னும் திமுக காவல்துறை வந்து செய்யல. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கைது பண்ண போறப்போ யூனிஃபார்ம்ல போகணும்ல, யூனிஃபார்ம்ல போகல. காவல்துறையினர் வந்து அந்த ஆபீஸ்க்குள்ள யூனிஃபார்ம்ல போயிட்டு அந்த 2 நபர்களையும் கைது பண்ணணும், ஆனா யூனிஃபார்ம்ல போயிட்டு கைது பண்ணல. சரி, கைது பண்ணி கூட்டு போனாங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகணும்ல, எந்த ஏரியாவில கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகணும்ல, அத மாதிரியும் கூப்பிட்டு போல. இந்த சம்பவம் வெளியில தெரிய வந்த உடனே அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல் நிலையமா போயிட்டு தேடி பார்த்திருக்காங்க. இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்களா, இங்க அண்ணா நகர்ல கூப்பிட்டு வந்திருக்காங்களா, டி நகர்ல கூப்பிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல காவல் நிலையங்களை போய் தேடி பார்த்திருக்காங்க. இது மாதிரி கைது நடந்திருக்குங்க, இந்த ஸ்டேஷன்ல தான் இருந்த அதிகாரிகள் தான் பண்ணீங்களா, இங்கதான் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் எங்கேயுமே இல்ல. காவல்துறை திட்டமிட்டு இது யாருக்குமே தெரியக்கூடாது, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. கடைசியா அரும்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. கைது பண்ணா பொதுவா கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணணும்ல, நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணணும்ல. சோ இத மாதிரி எந்த ஒரு ப்ரொசீஜரையும் இந்த விஷயத்துல திமுக வந்து ஃபாலோ பண்ணல. அப்படி இருக்கப்போ இதை நம்ம எப்படி கைதுன்னு சொல்ல முடியும், கடத்தல் அப்படின்னு தானே சொல்ல முடியும். பட் இதுல நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அந்த ஹரி, அந்த சாய் தப்பு செஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை நாளைக்கு தெரிய வரலாம், பட் தெரியாதுல்ல, இப்போதைக்கு தெரியாதுல்ல. ஆனா இப்போ நாளைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை தரப்புல இருந்து இவங்க வந்து கஞ்சா பயன்படுத்தினாங்க, இல்ல கஞ்சா வித்தாங்க, இல்ல இல்லீகல் மணி இதுக்காக வாங்கினாங்க, இது மாதிரி ஏதோ ஒரு குற்றங்களை சொல்றாங்க அப்படின்னா நாம எப்படி நம்புவோம்? நீங்க கைது பண்றப்போ இந்த நபர் இந்த குற்றத்துக்காக கைது பண்றோம், இந்த தவறுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களாகிய பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிமுகவா இருந்தா என்ன, தப்பு செஞ்சிருக்காங்க அதனால காவல்துறை கைது செய்யறாங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஆனா கைது பண்ணிட்டு இத மாதிரி இல்லீகல் கஸ்டடி வச்சுட்டு நீங்க 1 நாள் 2 நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்து இந்த வழக்குக்காக இவங்களை கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வழக்கு உண்மையாலுமே அவங்க மேல இருந்தா கூட மக்களுக்கு நம்பிக்கை வருமா? சந்தேகம் தானே வரும். இவங்க 2 நாளா யோசிச்சிருக்காங்கப்பா, இவங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ, என்ன வழக்குல கைது பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கே 2 நாள் யோசிச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிற சந்தேகம் தானே எல்லாருக்கும் வரும். இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டாசை போட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கு தேடினீங்கல்ல, எந்த வழக்குல நாங்க குண்டாஸ் போட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லணும் அப்படின்னு தேடினீங்கல்ல. சோ அத மாதிரி தானே இதுவும் பார்க்கறதுக்கு பச்சையா அப்படிதானே இருக்கு. அவங்க தவறு செஞ்சிருந்தாங்க, உண்மையாலும் அவங்க குற்றவாளிகள் அப்படின்னா நீங்க ப்ராப்பரா யூனிஃபார்ம்ல போயிருக்கலாம், ரொம்ப கெத்தா போயிட்டு கைது பண்ணி நீ அதிமுகவா இருந்தா என்ன, நான் கைது பண்றேன், உன் மேல இந்த வழக்குகள் இருக்கு, இதுல நான் கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கைது பண்ணி போட்டிருக்கலாம். பட் ஆனா அதை பண்ணல அப்படிங்கிறப்போ திமுக தன்னுடைய கரங்களை அங்கங்க, இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்கள அங்கங்க யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்களோ அவங்கள கைது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுகவையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே அதிமுகவுல ஓரளவுக்கு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. சோ அவங்களை கைது பண்றது மூலமா இனிமே சின்ன சின்ன ஆளுங்களும் கிடையாது, யாரா இருந்தாலும் இங்க திமுகவுக்கு எதிரான விஷயங்களை பேசுறீங்க, திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சா கூட, அவங்க எதுவும் பேசல, திமுகவுக்கு எதிராக அதிமுகவுல இருந்து வேலை செஞ்சவங்க, சோ அவங்களையே கைது பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ திமுக ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டாங்க. இங்க
நாம சொல்றதுதான் இனிமே மீடியாவில் சட்டமா இருக்கணும், நாம சொல்றதுதான் இங்க எல்லாரும் பேசணும். நமக்கு எதிரான விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னா இத மாதிரி முடிச்சு விட்டுருவோம், என்ன கேஸ் போடுவோம்னு தெரியாது, என்ன வழக்க போடுவோம்னு தெரியாது, தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருவோம் அப்படின்னு ஒரு மறைமுக அச்சுறுத்தலை கொடுத்திருக்காங்க. இப்பவே திராவிடம் போயிட்டு இருக்கு. இந்த திராவிடத்திலேயே இத மாதிரி ஒரு அராஜகம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்க திராவிடம் 2.0 கேக்குறாங்க. அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்னவாகும், குறிப்பா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இத மாதிரி நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, நிறைய விஷயம் நம்மளை சுத்தி சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.